நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கனம் கொண்டேன், அத்தியாயம் 7. வா ஆயுஷ், நானே உன்னை உன் வீட்டில் விட்டுடுறேன். பை அழைக்க, நான் விடுறேன் ஆயுஷ், வா. பீட்டர் இன்னொரு புறம் இருந்து அழைக்க, ஆயுஷ் பை கூட போகட்டும் டியர். தயா கூற, பீட்டர் நீ தயா கூட போ, நான் விபினை கூப்பிட்டு பை கூட வீட்டுக்கு போகிறேன். ஆயுஷ் பதில் தர, பை ஆயுஷை கையணைப்பில் வைத்து கார் வரை அழைத்து வந்தவன் கார் கதவை பவுன்சர்கள் திறந்துவிட அவளை அமர சொல்லிவிட்டு அருகில் அமர வர, விபின் என்னோட உட்காரட்டும் பை. ஆயுஷ் கூற, பை அவனை சமாளித்து கொண்டு விலகி எழுந்து முன்னே செல்ல விபின் கைப்பிடித்து தவிர்த்து பையை அவளின் அருகில் அமர சொன்னான். ஆயுஷ் முகத்தில் கோபம் சட்டென வர விபினை முறைத்துவிட்டு ஜன்னல் பக்கம் பார்த்து அமர்ந்து கொண்டாள். பை எதற்கும் பேசவில்லை. சிரிப்பை உதட்டில் தேக்கி வைத்துக்கொண்டு தலையசைப்பில் மட்டுமே பேசினான். அமைதியான பயணம் அது. அந்த மௌனத்தை கலைத்து விபின் பேசினான். பை, ஏன் இவ்வளோ அமைதி? ஏதாவது பேசலாமே. பேசலாம் விபின். எனக்கு உங்கள் டாப் சார்ட்ஸ் கம்பெனி, ரெக்கார்டிங் ரூம், ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கணும். வாய்ப்பு கிடைக்குமா? விபின் கேட்க, கண்டிப்பாக வா விபின், பார்க்கலாம். பை அவனை வரவேற்க, நீங்களே என் கூட இருந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டணும். விபின் வேண்டுகோள் வைக்க, அது கஷ்டம் விபின். ப்ளீஸ், ஒரு நாள் மட்டும். நான் உங்கள் மனைவியோட நண்பன், எனக்கு சலுகை இல்லையா? சரி, நாளைக்கு முடியாது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பி இருங்க விபின். டாப் சார்ட்ஸ் கம்பெனி கார் வரும் பிக் பண்ண. பை சொன்னான். நன்றி பை, விபின் கூறவும், அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. விபின் அவனை பற்றி விபரம் சொல்ல பை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். இல்லமும் வந்து சேர்ந்திருந்தனர். விபின் இறங்க, ஆயுஷ் இறங்க கார் கதவை திறந்து விட்டான் பை. ஆயுஷ் முகம் இறுக்கத்தில் இருக்க, சாரி, அடுத்த முறை நம்ம ஒரே இடத்துக்கு போகாத மாதிரி பார்த்துக்கிறேன். இன்னைக்கு என்ன சகிச்சுக்கிட்டதுக்கு நன்றி. லவ் யூ ஹனி, குட் நைட். எதையும் நினைக்காத, தூங்கு. தேங்க்ஸ். ஆயுஷ் உரைக்க, சாரி, விபின் உரைத்தான். இட்ஸ் ஓகே, குட் நைட். பை கூறிவிட்டு புறப்பட இருவரையும் விட்டு கார் கிளம்பியது. ஆயுஷ், இது தப்பு. அவரை நீ ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கிற? அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியல. குறைஞ்சபட்சம் அவரோட சிரிச்சு பேசக்கூடாதா? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்கலாமே. விபின் பொறுக்க முடியாது கேட்க, இல்லை விபின், இதை பேச வேண்டாம். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஆயுஷ் அவள் அறை வந்தாள். கண்கள் கலங்கியது. பையின் வார்த்தையில் இருந்த அர்த்தங்கள் அவளுக்கு மட்டுமே தெரியும். எதையும் யோசிக்காதே என்று எப்படி சொன்னான்? என் மன எண்ணங்களை கண்ணில் படிக்கிறான். அவனுக்கும் அதே எண்ணங்கள் தானா? அவளின் ஸ்லீவ்லெஸ் காக்டெயில் செமிலாங் மேக்சியின் தோள்பட்டையில் உள்ள பட்டனை கழட்டிவிட்டாள். உடை நழுவி அவள் பாதம் தொட்டது. கண்ணாடியில் அவளின் உருவம் பார்த்தாள். பையின் வார்த்தைகள் செவியில் அரைந்தது. அவசரமாக உடல் மறைத்து கண்ணீரையும் மறைத்து கொண்டாள். அலங்காரம் கலைத்து கட்டிலில் படுத்தவளுக்கு தூக்கம் இல்லாமல் போக எண்ணம் எல்லாம் கல்யாண இரவை பற்றித்தான். பை ஷவரின் கீழ்தான் அமர்ந்திருந்தான். தாபம் தீர்க்க ஆயுஷ் இல்லாத போது அவன் நாடும் வழி இதுதான். குளித்து முடித்து படுக்கையை பார்க்க கண்ணீர் பெருகியது. அவன் நினைவிலும் அவர்களின் கல்யாண இரவு வந்து போனது. ஆயுஷ் அப்போது இத்தனை அமைதியான பெண் கிடையாது. உலகின் ஒட்டுமொத்த குறும்பும் அவளுக்கே சொந்தம் என்பது போல இருப்பாள். அவனை சீண்டி பார்த்து விளையாட அதிகம் பிடிக்கும். பிரேம் கண்களில் தாபம் ஏற்றிவிட்டு மறைந்து சென்று விடுவாள். இன்று அதற்கு வழி இல்லை. முதலிரவு. இந்திய பாரம்பரிய குடும்பமான பிரேம் இல்லத்தில் கட்டுப்பாடு அதிகம். ஆயுஷ் இந்திய மண்ணை சேர்ந்த பெண் என்பதுதான் அவன் அப்பா இவளுக்கு சம்மதம் சொன்ன காரணமும். இந்த நாளுக்காக பை காத்திருந்தான். இரவு அறை வரும்போதே பிரேம்
வேறு திட்டத்தில் இருந்தான். அவள் விளையாட வந்தாள். இந்திய முறையில் இருக்கோம்னு நினைச்சேன். சோ சேட். ஆயுஷ் கூறவும் பை இதழ்களில் சிரிப்பு வந்து போனது. விளக்கு அணைக்கச் சென்றவனை தடுத்து, அணைக்க வேண்டாம். ஆயுஷ் கூற, ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கியா? பை கேட்கவும் ஆம் என தலையசைத்தாள். என்ன திட்டம்? பை கேட்க கண்ணில் காதலை தீக்கி புன்னகையுடன் ஆயுஷ் அணிந்திருந்த கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் லாங் மேக்ஸியின் தோள்களில் உள்ள முடிச்சை தளர்த்தி விட்டாள். உடை நழுவி பாதம் தொட பையின் கருவிழி இன்ப அதிர்வில் விரிய எச்சில் விழுங்கினான். பை அவளை நெருங்க அவளோ அவனை விட்டு பின்னே சென்றாள். பை இன்னும் நெருங்க கண்ணிமைக்கும் நொடியில் அறை விட்டு மறைந்து சென்றிருந்தாள். பைக்கு அவளின் திட்டம் தெரிந்து போனது. கண்ணாமூச்சி ஆடும் நேரமா இது? அவளை தேடி மாடி விட்டு இறங்கி வந்து சத்தமின்றி பதுங்கி கடைசியில் நீச்சல் குளம் அருகே கண்டுபிடித்து அவளை தோளில் தூக்கி கொண்டு அறை வந்தான். நான் தான் ஜெயிச்சேன். நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். இந்த கோட் வேண்டாம். பை கூற, என்ன செய்ய போற? ஆயுஷ் கேட்கவும் அவளின் மீதிருந்த ஒற்றை கோட்டையும் கழட்டிவிட்டு கன்சுமிட்டி சிரித்தான். பிளைண்ட் ஃபோல்டு போடு சொல்றேன். பை இதழில் உறைந்த புன்னகையுடன் கூற, நீ கன்சுமிட்டினா கண்டிப்பா ஏதோ இருக்கு. உன்னை எனக்கு தெரியும். நான் போட மாட்டேன். என்ன செய்ய போற? நான் பார்க்கணும். பேசக்கூடாது ஹனி. டூ வாட் ஐ சே. பை கூறவும் ஆயுஷ் கண்ணை மூடிக்கொண்டாள். பை கைகளை சிறைப்பிடித்தான். இஸ் திஸ் ஹேண்ட் கஃப்? நோ, கையை கழட்டி விடு. ஹேண்ட் கஃப், கைவிலங்கு. பையிடம் வார்த்தைகள் இல்லை. அவளை முழுதாய் பார்க்க கிடைத்த வாய்ப்பை சரியாக செய்திருந்தான். யூ ஆர் சோ பியூட்டி மை லவ் சொல்லிக்கொண்டே அவள் மீது படர்ந்திருந்தான். ஆயுஷ் பேச வாய் திறக்க இதழ் சேர்த்திருந்தான். கையும் கட்டிவிட்டான். கண்ணையும் மூடிவிட்டான். என்ன செய்வான், எப்படி செய்வான் எதுவும் தெரியாது. அவன் இஷ்டம் அத்தனையும். உணர்வு போராட்டம் ஆகி போனது. அவன் பேச்சு கேட்கும் பொம்மையாகி போய் இருந்தாள். கெஞ்சியும் குஞ்சியும் அவன் மனமிறங்கவில்லை. பைக்கு காமப்பித்து பிடித்து கொண்டது. அவளுக்கு முத்தம் கொட்டி மயக்கம் தந்தான். வார்த்தையில் சொல்ல முடியாத காம வேட்டையாடினான். லொலீட்டா என்று பிதற்றினான். அவன் உச்சம் கண்டதும் தான் தெளிந்தான். அவள் இதழோடு மீண்டும் இதழ் சேர்த்து ஆயுஷின் கண்ணை திறந்து விட்டான். அவள் பொய்க்கோபத்தில் முறைக்க இவன் கன்சுமிட்டி சிரித்தான். இதே படுக்கையில் தானே கூடியிருந்தோம். ஒரே கேள்வியில என் சொர்க்கத்தை இழந்துட்டனே. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஹனி, என நிரூபிக்க. எண்ணங்களில் சிக்கியிருந்தவன் ஆயுஷ் எண்ணுக்கு அழைத்தான். உடனே எடுத்தாள். நான் பை பேசுறேன். எதையும் யோசிக்காத ஆயுஷ். தூங்கு. தப்பு செஞ்ச நான் தானே தவிக்கணும். நீ ஏன் தூங்காம தவிக்கிற? யாரும் தவிக்கல இங்க. நடு ராத்திரியில என்ன பேசிட்டு இருக்க பை நீ? என்கிட்ட வந்துரு ஆயுஷ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஹனி ப்ளீஸ். ஸ்டாப் திஸ். தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. சாரி சாரி ஹனி. குட் நைட். லவ் யூ. அதன் பின் வந்த ஒரு நாளில் சொன்னபடி விபின் டாப் சார்ட்ஸ் அலுவலகம் சென்றிருந்தான். பை வாசல் வரை வந்து விபினை வரவேற்று உபசரித்து சுற்றி காட்ட எழுந்து முன்வர, பை இது உங்க ரூம் தானே, இங்க யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அப்போ உங்க பர்சனல் கொஞ்சம் பேசுவோமே. ஏன் பர்சனல்? என்ன பேசணும் விபின்? ஒரு நல்ல நண்பனா ஆயுஷ் சந்தோஷத்தை எதிர்பார்த்து வந்திருக்கேன். உங்களுக்கும் ஆயுஷ்க்கும் என்ன பிரச்சனை? அவளுக்கு உங்க மேல ரொம்ப காதலாம். ஜோய் சொன்னான். ஆனா ஏன் இந்த பிரிவு? பிரிவுக்கு காரணம் நான் தான். ஆயுஷ வார்த்தையில கொன்ன மிருகம் நான். காதலை மட்டுமே தந்தகையா நீ? இப்படியாக நான் தான் காரணம். பெரிய தப்பு செய்துட்டேன்னு புரியும் போது மன்னிப்பு கேட்க என் உயிர் தந்தும் என் காதலை மீட்க வந்தேன். ஆயுஷ் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டா. ஆயுஷ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் விபின்? பை கேட்க, ஆயுஷ் பாப் சிங்கர், பணக்காரி. அவ அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனவங்க. அவ ஃப்ரெண்ட் பீட்டர்.
புருஷன் பாய். இப்போ எனக்கும் தோழி. குணத்துல தேவதை. இது நீங்க ஆயுஷ் பத்தி சொல்ற தகவல். உங்களுக்கு அவளை பத்தி தெரியல. நீங்க வெளியில பாக்குற ஆயுஷ் இல்ல விபின் அவ. அவ குறும்பு குழந்தை. அன்புக்கு ஏங்குற பெண். என்னோட உயிர். என் ஹனி. எங்க காதல் கூட ரொம்ப சீக்கிரம் நடந்தது இல்ல. ஆயுஷ் கிடைக்க நான் பல மாசம் காத்திருந்தேன். அவ என் காதலை ஏத்துக்க நிறைய தயங்கினா. என் காதலை நம்பிதான் என்கிட்ட வந்தா. அவ நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். அப்புறம் சொல்லுங்க பை. எனக்கு எல்லாமே தெரியணும். நான் உங்களுக்கும் நல்ல நண்பனா இருப்பேன். நிச்சயம் என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன். தேங்க்ஸ் விபின். எங்க காதல் கதை மொத்தமும் சொல்லணும் அப்ப. அதுக்கு இது சரியான இடம் இல்ல. ஏன் ஓய்வு அறைக்கு போவோம். பை அவன் ஓய்வு அறை அழைத்துச் சென்றான். 2 பக்க சுவரும் கண்ணாடியில் இருந்தது. முழுதாக திரை விலகி இருக்க அறையின் நடுவில் பெரிய கட்டிலும் சுவர் இருந்த பக்கத்தில் 2 நாற்காலியும் ஒரு சென்டர் டேபிளும் இருந்தது. புத்தக ஷெல்ஃப் ஒன்று இருந்தது. அறை முழுக்க வெள்ளையில் வேலை செய்திருந்தனர். விபின் அறையை ரசித்துக் கொண்டிருந்தான். பேசலாமா? சொல்லுங்க பை. வாசகர்களே, உங்களுக்கும் கேள்வி இருக்குதானே? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறேன். இந்த ஃப்ளாஷ்பேக் முன்னாடி ஒரு விஷயம் தெரியணும். அது ஆக்ரோபேட்டிக் நடனம். அதை பார்த்துட்டு கதைக்குள்ள போவோம். ஆக்ரோ நடனம். ஆக்ரோ நடனம் என்பது கிளாசிக்கல் டான்ஸ் நுட்பத்தை துல்லியமான ஆக்ரோபேட்டிக் கூறுகளுடன் இணைக்கும் ஒரு நடனம். இது அதன் தடகளத்தன்மை, அதன் தனித்துவமான நடனக்கலை ஆகியவற்றால் வரையறுக்கப்படுகிறது. இது நடனம் மற்றும் ஆக்ரோபேட்டிக்ஸை தடையின்றி கலக்கிறது. மேலும் நடன சூழலில் ஆக்ரோபேட்டிக்ஸை பயன்படுத்துகிறது. ஆக்ரோ நடனம், அக்ரோபேட்டிக் நடனம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறது. இருப்பினும் இது பொதுவாக நடன கலைஞர்கள் மற்றும் நடன வல்லுநர்களால் அக்ரோ என்று குறிப்பிடப்படுகிறது. அக்ரோ என்பது நடன கலைஞர்களுக்கு குறிப்பாக சவாலான நடன பாணியாகும். ஏனெனில் அவர்களுக்கு நடனம் மற்றும் ஆக்ரோபேட்டிக் திறன்கள் இரண்டிலும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அக்ரோ நடன கலைஞர்களும் சிறந்த உடல்நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆக்ரோ உடல் ரீதியாக கோரும் செயலாகும். இந்த நடனம் நம் கதையில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. கணம் 8. ஆக்ரோ ஆர்ட்ஸ் நடனப்பள்ளி. பிரேம் அங்கு அட்வான்ஸ் லெவல் தேறிய மாணவன். ரிலாக்ஸ் செய்ய, நடன பயிற்சிகள் செய்ய என்று எப்போதாவது பள்ளியின் பக்கம் வருபவன். பாய் ஆசிரியர் ஆண்ட்ரூவிற்கு விருப்பமானவனும் கூட. 24 வயதில் டாப் சார்ட்ஸ் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன். அவனின் உழைப்பு கடந்த 1 வருடத்தில் கம்பெனி பெற்ற விற்பனை உயரம் என்று புகழுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருப்பவன். ஆயுஷ் இன்டர்மீடியட் 2ஆம் நிலை முடித்து அட்வான்ஸ் லெவல் பயிலும் மாணவி. பாடகியாக ஆன பின் நடன பயிற்சியை தொடர முடியாது போக இன்னும் அட்வான்ஸ் லெவல் தேர்வில் நடனம் ஆடாமல் இருக்கிறாள். இப்போது அவளுக்கு ஒரு துணை தேவை. அது ஆணோ அல்லது பெண்ணோ, யாரேனும் ஒருவர். ஆயுஷுக்கு கிடைத்தவன் பையன் நண்பன் ஈதன். அவர்கள் எடுத்திருந்த பாடல் ஆர்வம் தர பையும் அவர்களின் நடனம் பார்க்க வந்தான். ஆயுஷ் பயிற்சி பெற உள்ளே வந்தபோது கூட்டம் வெளியில் அலைமோதியது. பையை சுற்றி பத்திரிகை மட்டுமே சுத்தும். சில நேரங்களில் சில பாடல் கலைஞர்கள் இவனை அடையாளம் கண்டு வாய்ப்பு கேட்டு வருவதுண்டு. ஆனால் ஆயுஷுக்கு அப்படி அல்லவே. அவளை கண்டதும் கூட்டம் டிஏ என்று இன்பக்கூச்சல் போட்டது. கடும் பாதுகாப்பு வேறு. பின்வாசல் வழியாக தப்பி உள்ளே வந்தவள் உடைமாற்றி வர அனைவரும் அவள் ஆடுவதை பார்க்க வந்துவிட்டனர். ஆயுஷ் இதற்கு முன்பே பாலே மற்றும் மாடர்ன் டான்ஸ் ஆட தெரிந்தவள். ஆக்ரோ ஆட அது அடிப்படை திறமையும் கூட. வில்லாக வளைந்து நெளிந்து ஆடுவதில் திறமையான பெண்ணாக இருந்தாள். ஈதன் அவளின் வேகத்தோடு நிற்க கொஞ்சம் திணறித்தான் போனான். அதுவும் அவள் எடுத்திருந்த பாட்டு வேறு அனைவரையும் கண்விரிக்க வைத்தது. சாம்பல் நிற காட்டன் கமிசோல் பைட்டட் அணிந்திருந்தாள். ஆயுஷ் கற்றுக்கொள்வதில் வேகமாக இருந்தாள்.
அனைவரின் அறிவுரையையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டாள். இடைவேளை நேரத்தில் அங்கு இருந்த சிறு பிள்ளைகளோடு பாடி ஆடி அனைவரின் முகத்திலும் புன்னகை தந்தாள். புகைப்படம் கேட்கும் அனைவருக்கும் நின்று நிதானமாக போஸ் கொடுத்தாள். பிரேம் அமைதியாக அவளை பார்த்து ரசித்தான். இவர்களின் லேபிளில்தான் ஆயுஷின் பாடல் வெளியாகிறது. இள வயதில் இவளை நம்பி லேபிளில் சேர்த்து கொண்டது பிரேமின் அப்பாதான். ஆயுஷ் அவளின் திறமையில் டாப் சார்ட்ஸுக்கு நல்ல வளர்ச்சிதான். அவளின் திறமைகளை கேள்விப்பட்டிருக்கிறான், செய்தியில் பார்த்திருக்கிறான் தான். இன்றுதான் முதல் முறை இத்தனை நெருக்கத்தில் அவளை பார்ப்பது. அவளிடம் ஏதோ ஈர்ப்பு இருந்தது. ஈதனும் ஆயுஷும் வகுப்பில் இருக்க பை கிளம்பியிருந்தான். அடுத்து வந்த வாரத்தில் ஒரு நாள் பை நடனப்பள்ளி வர ஆயுஷ் பேசிவிட்டு வெளியே வரவும் இவன் எதிரில் வந்தான். ஆண்ட்ரூ பையுடன் ஆயுஷை அழைத்து கொண்டு அலுவலக அறை வந்தார். ஒரு உதவி பை, ஆயுஷ் கூட நீ ஆடணும். அவ அட்வான்ஸ் எக்ஸாம் முடிக்க நாள் அதிகம் இல்லை. ஈதன் கையில் அடிபட்டிருக்கு. ஆண்ட்ரூ கேட்க, எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை ஆண்ட்ரூ, என் வேலை பற்றி உங்களுக்கு தெரியுமே. ப்ளீஸ், நீ நல்ல ஸ்டூடெண்ட், உதவியாக கேட்குறேன். ஆயுஷ் ரொம்ப நல்ல டான்ஸர். பிரேம் சார் ப்ளீஸ் எனக்காக. ஆயுஷ் அப்படி கேட்டதும் பைக்கு சிரிப்பு வந்தது. ஆயுஷ், நான் டாப் சார்ட்ஸ் டைரக்டர், எனக்கு வேலைகள் அதிகம், நான் உங்களோட துணையாக ஆட முடியாது. பை உரைக்கா, எஸ் எனக்கு தெரியும் சார். glad to meet you. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். கன்சர்ன் அக்கறை. ஆயுஷ் கன்சர்ன் என்ற வார்த்தையை எரிச்சலோடு அழுத்தி சொல்ல பை சிரித்து சம்மதம் சொன்னான். ஆயுஷ் அவன் கைகளை பற்றி நன்றி சொன்னாள். அன்றே பயிற்சி ஆரம்பமானது. முதலில் சிறு சிறு அசைவாக ஆரம்பித்து பையின் கைகளில் மிதக்க ஆரம்பித்திருந்தாள். பாடலின் அசைவுகள் வேகமாக இருவரும் கண்ணோடு கண்ணாக பார்த்து நடனத்தில் ஒன்றி போயிருந்தனர். பையின் மாலை நேர சந்திப்புகள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டது. சிறு சலனம் கூட மொத்த நடனத்தையும் கெடுத்துவிடும். ஆனால் கையில் வழியும் அவளின் பெண்மையை என்ன செய்வது? அழுத்தி தொட்டால் சிவந்து விடுவேன் என்னும் அவளின் பஞ்சுமேனி இவனை அசைத்து பார்த்தது. அவளோ பாடலுக்கு பொருள் பொதிந்த அங்க அசைவுகள் தருவதில் கவனமாக இருந்தாள். நாளுக்கு நாள் நடனத்தோடு நட்பும் வளர்ந்திருந்தது. ஆயுஷின் குறும்பில் இல்லம் சென்ற பின்பும் கூட தனியாக சிரித்து கொண்டான். அவளை நினைத்தால் தாபம் கூட சில நேரம் வந்து போனது. அன்று நடன தேர்வுக்கான நாள். ஆயுஷ் வெள்ளை நிற யுனிடர்ட் உடையில் வந்திருந்தாள். பை வெள்ளை நிற கால் சட்டை மட்டும் அணிந்திருந்தான். 3 பேர் நடனம் முடித்திருக்க ஆயுஷும் பையும் வந்து நின்றனர். இசை ஆரம்பமானது. கிறிஸ்டின் கிரிமி பாடிய மஸ்ட் பி லவ் எனும் பாடல். பையின் கைகளில் ஆயுஷ் மிதந்து சென்றாள். இருவரின் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் நடனத்திற்கு உயிர் தந்தது. வேகத்தோடு சேர்ந்து நடன அசைவுகள் ரசிக்க வைத்தது. ஒரு கட்டத்தில் பையின் தோள் ஒன்றில் ஆயுஷ் ஒற்றை கால்கட்டை விரலை கொண்டு நிற்க அரங்கம் அதிர கைத்தட்டல் கேட்டது. நடனம் முடித்து இருவரும் நன்றி சொல்ல ஆண்ட்ரூ வந்து அணைத்து கொண்டார். அன்று அதை முழுதாக பதிவு செய்து அந்த நடன பள்ளியின் யூடியூப் கணக்கில் சேர்த்திருந்தனர். ஆயுஷ் பை இருவரின் நடனமும் ஹேஷ்டேக் போட்டு உலகமெல்லாம் பரவிக்கொண்டிருந்தது. டாப் சார்ட்ஸ் டைரக்டர் பிரேமிந்தர் டிஏவுடன் காதலில் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆயுஷ் 2ஆம் முறை கிசுகிசுவிலும் பை முதல் முறை ஆயுஷுடன் சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டிருந்தான். ஆனால் இதையெல்லாம் ஆயுஷ் பெரிதாக எடுத்துக்கொள்ளும் பெண் கிடையாது. அதனால் அவள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. புது சிங்கிள் பாடும் வேலையில் இருந்தாள். பாடல் பதிவின் போது பை வந்து பார்த்து சென்றான். ஆயுஷ் அவர்களை பற்றிய செய்தியை இன்னும் அதிகம் செய்ய அவனோடு இணைந்து படம் எடுத்து அதை இன்ஸ்டாவில் பதிவு செய்து வித் மை லவர் பாய் என்று எழுதியிருந்தாள். முதலில் அன்றுதான் ஏதோ காதல் சலனம் இருவருக்கும். மீடியா பேசுவது கூட சுகமாக இருப்பது போல இருந்தது. பை இன்ஸ்டாவில் மை ஹனி என்று அவன் காதல் தேவதைக்கு செல்ல பெயர் வைத்தான்.
ஆயுஷின் பாடல் வெளியானது. ஃபயர் என்னும் பாடல். எஃப்எம் எல்லாம் இதே பாடலை மணிக்கு ஒரு முறை போட்டு ட்ரெண்டிங் செய்து கொண்டிருந்தது. நல்ல வரவேற்பு. முதல் முறை பையை அவளின் மேடை நிகழ்ச்சிக்கு அழைத்தாள் ஆயுஷ். காதல் கனம் கொண்டேன் அத்தியாயம் 7 மற்றும் 8 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.